அன்பு மகள் சேனல் பார்த்துட்ருக்க எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹாப்பியான விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையிலே நம்ம வீட்டுக்கு வந்து சிட்டுக்குருவி உள்ளே வந்திருந்தாங்க. டெய்லி வந்து ஃபுட்டும் தண்ணியும் நான் வந்து மாடியில் வச்சிட்ருக்கேன். 2 இடத்துல வச்சிட்ருக்கேன். ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த குருவிங்க புறா எல்லாம் வந்து சாப்பிட்றதால அப்படியே வீட்டுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. 3 குருவி உள்ளே வந்திருந்தது. கிச்சனில் வந்து 2 இருந்தது. வாசல் வழியாக கதவு திறந்துருந்தது. ஸோ அது வழியாக தான் உள்ளே வந்துச்சு. ஆனால் வெளியே போகிறதுக்காக அதுக்கப்புறம் அந்த ஜன்னல் வழியாக ட்ரை பண்ணாங்க. அங்கே கொசு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக நெட் அடித்து வச்சுருந்தோம். ஸோ அப்போ வந்து வெளியே போக முடியல. இங்கே ஹாலில் வந்து ஒரு குருவி இருந்தது. ஸோ வாசல் கதவும் திறந்து தான் இருந்தது. ஆனால் இவங்க 3 பேருமே உள்ளே தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க, கூடு கட்டுறதுக்காக இடம் பார்க்குதா என்னன்னு தெரியல. சிட்டுக்குருவி வந்து மோஸ்ட்லி வீட்டுக்குள்ளே தான் கூடு கட்டும். அதனால தான் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டுறதுக்காக இடம் பார்க்குதுன்னு நினைக்கிறேன். எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க. நாங்களும் அப்படியே விட்டுட்டோம். ஜன்னல் வந்து இந்த கொசுவலை அடிச்சிருந்ததால் ஜன்னல் சைடு போக முடியல. ஆனால் கதவு வந்து திறந்து தான் இருந்தது. கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே வந்து 3 சிட்டுக்குருவியும் வீட்டுக்குள்ளேயே தான் ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தது. உங்கள் எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி சிட்டுக்குருவி வீட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்களேன்ட்டு ஒரு சின்ன கிளிப் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு நான் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டேன். நான் ஒரு 10 நிமிஷம் தான் வீடியோ எடுத்திருப்பேன். ஆனால் அவங்க கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே வீட்டுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. கிச்சன் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்தாங்க. எங்கே கூடு கட்டலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா கேட்டில் வந்து 2 மைனா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து கூடு கட்டுறதுக்காக பார்க்குறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி நம்ம மாடியில் வந்து ஒரு வேப்ப மரத்தில் கூடு கட்டுறதுக்கு பழைய ஸ்பீக்கர் டப்பாவை கட்டி வச்சுருக்கோம். அதில் கூடு கட்டியிருக்காங்க. இங்கே மரத்துக்கிட்ட வந்து ஃபுட்டு வச்சுருக்கிறதால இங்கே சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல வராங்க. சிட்டுக்குருவிங்களுக்கு கூடு கட்டுறதுக்காக வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்க அட்டை பாக்ஸ் எல்லாம் கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி அமேசானில் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது நம்ம திங்ஸ் வாங்கணுன்னா கூட அட்டை பாக்ஸ்லாம் கிடைக்கும். இதை தூக்கி போடாமல் இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம கூடு ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி செல்லோ டேப் போட்டு ஒட்டிக்கலாம். சீக்கிரத்தில் ஓப்பன் ஆகாமல் இருக்கிற மாதிரி நல்லா டைட்டாக 2 வாட்டி செல்லோ டேப் மேலே வச்சு நல்லா ஒட்டிடலாம். இப்போ பாக்ஸ் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. எந்த சைடுமே வந்து ஓப்பன் கிடையாது. சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி நம்ம போட்டோன்னா சிட்டுக்குருவி உள்ளே போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வாசல் மாதிரி நம்ம அழகாக ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு நைஃப் வச்சு சின்னதாக கத்தி மாதிரி இருந்ததுன்னா அதை வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரவுண்டாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போட்டிருக்கோம். கட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் மட்டும் நாங்கள் கட் பண்ணாமல் இருக்கோம். மீதி 3 சைட்லேயும் கட் பண்ணியாச்சு. அந்த கட் பண்ணதை வெளியே எடுத்துட்டு இதை அப்படியே 2ஆக மடித்து ஒட்டிக்கலாம். ஏன்னா குருவிங்க வந்து எப்பயுமே இந்த வாசலில் வந்து நின்று பார்க்கும். யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, உள்ளே போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் உள்ளே போகும். அதனால் உட்கார்றதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வச்சோன்னா அழகாக இருக்குமே, அவங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் உட்காந்து பார்க்குறதுக்கு அப்படிங்கிறதுக்காக அதை ஃபுல்லாகவே அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து பிச்சு எடுக்காமல் அதை 2ஆக மடித்து செல்லோ டேப் வச்சு நல்லா ஒட்டிடலாம். குருவி உள்ளே போகிறதுக்கு ஓப்பன் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து பாக்ஸோட மேலே தான் இருக்கணும். கீழே வந்து நிறைய கேப் விடுங்க. அப்போ தான் சிட்டுக்குருவி உள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வந்து கூடு கட்டும். இந்த வைக்கல் அதுக்கப்புறம் பஞ்சு இந்த மாதிரி சாஃப்டான ஐட்டம்லாம் கொண்டு வந்து அவங்க வந்து கூடு கட்டி அதில் தான் முட்டை வைப்பாங்க. அப்போ தான் வந்து முட்டை உடையாமல் நல்லாயிருக்கும். அது எப்படி தான் நம்ம ரெடி பண்ணாலும் அவங்க வந்து அதுக்குள்ளே ஒரு கூடு கட்டிட்டு தான் முட்டை வைப்பாங்க. ஸோ கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி செய்யுங்க. இப்போ 2 டைம் வந்து நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ இதை நம்ம மேலே கட்டணும். 3 இதே மாதிரியே நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த மாடலில் தான் நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட எந்த மாதிரி அட்டை பாக்ஸ் இருக்கோ சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு ஃபுல்லாக எல்லா சைடும் கவர் பண்ணியிருந்ததுன்னா போதும்.
வீட்டுக்கு வெளிப்பக்கம் மழை தண்ணி படாத இடமா வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இங்கே வந்து 3 கம்பி இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல தான் நாங்கள் கட்ட போகிறோம். இங்கே வந்து மழை சாரல் படாது. அப்புறம் மேலே இருக்குது, இந்த மாதிரி கொஞ்சம் டாப்பில் இருந்துச்சு அப்படின்னா யாரோட கையும் டக்குன்னு படாமல் இருக்கும். சிட்டுக்குருவிங்களுக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். மேலே கட்டுறதுக்காக கட்டுக்கம்பி யூஸ் பண்ணி இப்போ கட்ட போகிறோம். உங்ககிட்ட கட்டுக்கம்பி இல்லைன்னா நீங்கள் ஒயரு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது கயிறு இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கட்டுக்கம்பி இருக்கிறதால நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நம்ம கட்டி வச்சுருந்தோம்ல, அந்த கம்பி கூடயே இந்த கம்பியும் வந்து நம்ம முறுக்கி விட்டுறலாம். அவ்வளோதான். 2 சைட்லேயும் அதே மாதிரி முறுக்கி விட்டுட்டோன்னா இந்த கம்பியை வந்து நம்ம மேலே கட்டிட்டோம் அப்படின்னா டைட்டாக இருக்கும். இப்போ 3 பாக்ஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை நம்ம மேலே கட்டிடலாம். மேலே கட்டும்போது ரொம்ப சேஃப்டியாக பார்த்து கட்டுங்க, உங்களுக்கும் எதுவும் ஸ்லிப் ஆகாமல். சின்ன குழந்தைங்க யாராவது செய்கிறதா இருந்தால் பெரியவங்க கிட்ட கொடுத்து ஹெல்ப் கேட்டு இந்த மாதிரி கட்டிவிட சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம சிட்டுக்குருவிக்கு வந்து அழகாக வீடு ரெடி பண்ணியாச்சு. வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருந்த டப்பாவை 3 வீடாக நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் குருவி வந்த உடனே கூடு கட்ட ஆரம்பிச்சிடுச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிளம்பிட்டீங்களா? எங்கே கிளம்பிருக்கீங்க? ஹாய். இன்றைக்கி வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இருந்தது. லாக்டவுன்லேருந்து நாங்கள் எங்கேயுமே வெளியே போனதில்லை. ஃபஸ்ட்டு லாக்டவுன், செகண்ட் லாக்டவுன் சொல்லி பாப்பா பிறந்ததுலேருந்து இந்த மாதிரி லாக்டவுனாகவே இருந்தது. பாப்பாவை வந்து அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன். 10 நாள், 1 வாரம் அந்த மாதிரி இருந்துட்டு வருவோம். கோயிலுக்கு மட்டும் ஒரு 2 கோயிலுக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அதை தவிர காமனான பிளேஸு, பாப்பாவை போய் விளையாட விட்றது, அந்த மாதிரி எங்கேயுமே நான் வெளியே கூட்டிகிட்டு போனதில்லை. ஸோ இன்றைக்கி எங்கேயாச்சும் வெளியே அந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். வெண்ணிலா வீடு சங்கீதா வந்து சென்னைக்கு அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தாங்க. இன்ஸ்டாவில் போஸ்ட் பார்த்துருந்தேன். சென்னைக்கு வந்திருக்கீங்க, எங்கே இருக்கீங்கன்னு மெசேஜ் பண்ணும்போது விஆர் மாலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளும் வெளியே தானே கிளம்பணும், விஆர் மால்க்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்புனோம். அவங்கள மீட் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் அவங்க ஃபஸ்ட்டே மாலுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து லேட்டாக தான் கிளம்புனோம். சரி, அவங்களுக்கு வந்து செடினா ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு வீடியோவில் பார்த்துருக்கேன். மணி பிளான்ட் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க. நம்ம வீட்டில் டேபிள் ரோஸ் நிறைய இருக்குது, அதுவும் கலர் கலராக இருக்குது. ஒரு கலர்லேயும் 2 செடி வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம். மணி பிளான்ட் கூடயே அந்த செடி வைக்கும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் செடியெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். வெண்ணிலா வீடு சங்கீதா, ஹேமாஸ் கிச்சன் ஹேமா அக்கா, சாஸ் கிச்சன் சுபேதா சிஸ்டர், இவங்க 3 பேருமே வந்து அவார்டு வாங்கியிருக்காங்க. என்ன அவார்ட் ஃபங்க்ஷன், என்ன அவார்டு அப்படிங்கிறது அவங்களோட சேனல்லையே வந்து போட்டிருக்காங்க. நமக்கு பிடிச்ச விஷயத்த இன்ட்ரெஸ்ட்டோட, இன்வால்மெண்ட்டோட எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாண்டி நம்ம தொடர்ந்து நம்ம வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா அதுக்கான அவார்டும் அப்ரிஷியேஷனும் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இவங்க 3 பேரும் தான் உதாரணம். அதுவும் ஹேமாக்கா வந்து 46 வயசில் நான் இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் அப்படின்னு எமோஷ்னலாக பேசும்போது எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இவங்க 3 பேரையும் நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். இவங்க 3 பேருக்கும் நம்ம அன்புமகள் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்களும் எந்த துறையில் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எவ்வளோ தடைகள் வந்தாலும் உங்களோட ஒர்க்கை நீங்கள் கண்டினியூவாக செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுக்கான பலன் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும்.
விஆர் மாலுக்கு வந்தாச்சு. வெண்ணிலா வீட்டு சங்கீதாவையும் மீட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். ஏன்னா மீட் பண்ண முடியுமா என்னமோன்னு நினச்சிக்கிட்டே போனேன். ஆனால் மீட் பண்ணியாச்சு. என் கூட இப்போ பேசிகிட்டு இருக்கவங்க வந்து சங்கீதா லைஃப் ஸ்டைல் சங்கீதா அக்கா. அவங்களும் யூடியூபர் தான். ஃபஸ்ட் டைம் நான் அக்காவை அங்கே தான் மீட் பண்ணேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் டைம் பேசுகிற மாதிரியே இல்லை, ரொம்ப ஜாலியாக பேசினாங்க. இன்னொருத்தவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கவங்க மஞ்சு அக்கா. என் கூட பேசிகிட்டு இருக்க பாப்பா வந்து தன்யா, சங்கீதா அக்காவோட பொண்ணு. ரொம்ப ஸ்வீட். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது பாப்பாவை. ரொம்ப அழகாக பேசிகிட்டு இருந்தா என் கூட. ஹோம் சென்டருக்குள்ளே போயிருந்தோம். பர்ச்சேஸ்லாம் எதுவும் பண்ணலை, சும்மா அப்படியே ஒரு விசிட் தான். பாப்பாவையும் வச்சுக்கிட்டு டூ வீலரில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுமேன்ட்டு நாங்கள் எதுவும் வாங்கலை. ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட் ஷேர் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடி நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நான் லிங்க் கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நிறைய அப்டேட் ஃபோட்டோவும் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பும் நான் போஸ்ட் பண்ணுவேன். பாப்பாவை வந்து ப்ளே ஸ்டேஷன் சைடு கூட்டிகிட்டு வந்தோம். இங்கே பார்த்த உடனே கலர் கலராக அந்த லைட்ஸ்லாம் போட்டு அதுக்கப்புறம் நிறைய மியூசிக்கு சவுண்டு அப்படி இப்படின்னு இருந்துச்சு. பார்க்கும்போதே ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுவும் நானும் சரி பாப்பாவும் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் பார்க்குறோம். எங்களுக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்படியே பேன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். பாப்பாவை வந்து புதுசாக இதெல்லாம் பார்க்குறதால 2 இடத்துல மட்டும் நாங்கள் விளையாட வச்சோம். பைக் மாதிரி இருந்தது இது. ஆனால் அவளுக்கு விளையாட தெரியல. ஜஸ்ட்டு உட்கார வச்சு சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக உட்கார வச்சோம். நெக்ஸ்ட்டு வந்து காரில் உட்கார வச்சோம். இதில் உட்காந்த உடனே மேடம் எல்லாருக்கும் பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் பாப்பாவுக்கு கார் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஷாப்புக்குள்ளே போனோம். சின்ன பசங்க டாய்ஸ் வந்து ஃபுல்லாக எல்லாமே இருந்தது. பாப்பாவுக்கு வந்து இந்த டாய்ஸ்லாம் பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வாங்கிட்டு வந்து கொடுக்குறது மட்டும்தான் பாப்பா விளையாடுவா. இது வரைக்கும் அவளை இந்த மாதிரி கடைக்கெலாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் வாங்கி கொடுத்ததில்ல. இவ்வளோ பொம்மைங்க இருக்கே அப்படின்னு பார்த்த உடனே பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாயிட்டா.
அவ்வளோ பிடிச்சிருக்கு. அது இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். மற்ற டைமில் கூட நார்மலாக ரோட்டில் கார் போனாலும் காருன்னு சொல்லிகிட்டு இருப்பாள். ஆனால் இங்கே வந்து கார் பார்த்த உடனே ஒரு காரில் உட்கார்றது, அங்கேருந்து இன்னொரு காருக்கு போகிறது, அதுக்கப்புறம் இப்போ ரெட் காரில் வந்து ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கூப்பிட்டு அதில் உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு இருந்தா. அது வந்து மேலே இருந்ததால் அதில் உட்கார வைக்க முடியாது பாப்பான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ சமாதானம் பண்ணி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தோம். மேலே அங்கே இடிச்சிரும், உட்காரக்கூடாது அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்தோம் இந்த சைடு. மாலில் வந்து கடைங்கள்லாம் நிறைய இருக்கும். நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது, அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு நிறைய கடைங்கள்லாம் இருக்கும். மெயினாக வந்து பாப்பா என்ஜாய் பண்ணுற மாதிரி மட்டும் நாங்கள் 2, 3 கடைக்கு கூட்டிகிட்டு போனோம். அவ்வளோதான், நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இந்த விலாக் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வெண்ணிலாவை மீட் பண்ணது, சங்கீதாக்காவை மீட் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் மாலுக்கு போனது, பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணது, விளையாண்டதெல்லாம் இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். சிட்டுக்குருவிக்கு வந்து கூடு கட்டி வச்சுருந்தோம் இல்லையா, அது மறுநாளே வந்து சிட்டுக்குருவி கூட்டுக்குள்ளே வந்துடுச்சு. அவங்களும் வந்து நிறைய அந்த புல் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்து கூடு கட்டுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி கட்ட ஆரம்பிச்சிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நம்ம பாக்ஸ் வச்ச மறுநாளே வந்து கூடு கட்ட வந்துடுச்சு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த விலாக் வந்து ரொம்ப சந்தோஷமாக நான் முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான பியூட்டி டிப்ஸ் அப்படி இல்லைன்னா விலாகோடு உங்களை மீட் பண்ணுறேன். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.